ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. போன பகுதியில் எப்படி மீண்டும் யாதவ பிரகாசரிடமே ராமானுஜர் சேரும்படியாக ஆகிவிட்டதுன்னு பார்த்தோம். அந்த பக்கம் நம்ம ஆள வந்தாரோ நம் ராமானுஜரை எப்பொழுதும் தம்மோடு சேர்த்து கொள்ளப் போகிறோம்னு காத்து கொண்டிருக்கிறார். இது இப்படி இருக்கச்ச வரதனிடம் வேற பிரார்த்தித்துட்டு போயிருக்கார் இல்லையா ஆள வந்தார். வரதனோ வரம் தரதுல ரொம்ப வள்ளலாம். அதனால் அவனுக்கு மிகவும் கருணை மனது இல்லையா. அதனால் ஆள வந்தாரும் சீக்கிரம் ராமானுஜரை என்னிடம் ஒப்படைன்னு சொல்லியிருக்கார் இல்லையா. அதனால் இப்போ அதற்கான நிகழ்ச்சிகள்லாம் நடக்கப் போகிறது. இப்போ காஞ்சிபுர மன்னனோட மகள், அவளுக்கு திடீரென்று பிரம்மராட்சஸ் பிடித்து விடுகிறது. அழகாக திரிந்து கொண்டிருந்த பெண், விளையாடி கொண்டிருந்த பெண், திருமண வயதான பெண், இப்போ திடீரென்று பிரம்மராட்சஸ் பிடித்த உடனே அந்த ராஜாவுக்கும் ராணிக்கும் என்ன செய்வதுன்னே தெரியல. எப்படி இவளை குணப்படுத்துவதுன்னு யோசிக்க, அப்போ அங்கேருந்த அமைச்சர்கள் எல்லாம் யாதவ பிரகாசர்னு ஒருத்தர் இருக்கிறார். அவர் மந்திர உச்சாரங்கள் எல்லாம் நன்னா செய்கிறார். அவர் சொன்னால்தான் இந்த பிரம்மராட்சஸ் போகுமோ என்னவோ, அதனால் அவரையே அழைப்போங்க சொல்ல, உடனே மன்னரை பொறுத்தவரை தன் மகள் குணமானா போகிறோம் இல்லையா. அதனால் எத்தை தின்னா பித்தம் தெரியும்னு சரி யாதவ பிரகாசரை சீக்கிரம் அழைத்து வான்னு சொல்லுகிறார். யாதவ பிரகாசருக்கு தன் மந்திரத்தின் மீது அத்தனை செருக்கு இருந்தது. என்ன சொல்கிறாராம், உட்கார்ந்த இடத்துலையே போய் அந்த பிரம்மராட்சசிடம் போய் சொல்லுங்கள், யாதவ பிரகாசர் சொன்னேன்னு சொல்லுங்கள், இங்கிருந்து போகச் சொல்லுங்கள்னு சொல்கிறார். உடனே அதன்படியே சொல்லியாகிவிட்டது. பிரம்மராட்சஸ் திரும்பி சொல்லியதாம், அவனும் வேணுமான ஊரை விட்டு போகட்டும், நான் இவளை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதாம். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே யாதவ பிரகாசர் நேரிலேயே பார்க்கிறார். மந்திரங்கள்லாம் சொல்கிறாராம். அப்போ அந்த பிரம்மராட்சஸ் சொல்கிறதாம், நீ என்ன மந்திரம் சொல்கிற, இதை விட நிறைய மந்திரங்கள்லாம் எனக்கு தெரியும்னு சொல்கிறதாம். அப்போது முப்பிறவி தான் என்ன, எதனால் இப்படி இருக்க பிரம்மராட்சசானன்னு கேட்க, அப்போது நான் மந்திரங்கள்லாம் தெரிந்த ஞானியாகத்தான் இருந்தேன், ஸ்ரத்தை இல்லாமல் மந்திரம் சொன்னதால் இப்படி பிரம்மராட்சசானேன்னு அது தன்னுடைய கதையை சொல்கிறது. இப்போ உன்னை எப்படி உன்னை இங்கேருந்து முக்தி அடைய வைக்கிறது, யார் சொன்னால் போவாயின்னு கேட்க, அப்போது அது சொல்கிறதாம், உன்னோட சீடர்களில் நித்திசூரி ஒருவர் இருக்கிறார், அவருடைய திருவுள்ளம் கொண்டு என் சிரம் மீது அவர் திருவடி பட்டால் நான் போய்விடுவேன்னு சொல்ல, அப்போ அது யாருன்னு காட்டுன்னு சொல்கிறாராம். உள்ளூர அவருக்கு கோபமும் பொறாமையும் பொங்குகிறது. ஆனால் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் பக்குவமாக பேசுகிறார். அப்போ அந்த பிரம்மராட்சஸ் நேராக நம் இளையாழ்வாரை காட்டுகிறது. போருமே, ஏற்கனவே பொறாமையும் கோபத்திலும் கொந்தளித்திருந்தவர் யாதவ பிரகாசர் இன்னும் மேலும் அக்னி மூட்டியது போல் ஆகிவிட்டது. ஆனால் ராஜகாரியம் இல்லையா, நெடுவில் எதுவும் செய்துவிட முடியாதேன்னு அமைதியாக இருக்கிறாராம். அப்போ ராமானுஜரை பார்த்து வேணுமென்றே ஆணையிடுகிறார், அதை நீயே போக சொல்ல. அப்போ ராமானுஜர் பகவானை பிரார்த்தித்து கொண்டு அந்த இளவரசியின் சிரம் மீது தன் திருவடிகளை பதிக்கிறார். உடனே அந்த பிரம்மராட்சசு முக்தி அடைந்து போய்விடுகிறது. எவருடைய திருவடிகள் பட்டால் நமக்கெல்லாமே நன்மை உண்டாகுமோ, எவருடைய திருவடி சம்பந்தம் நமக்கு பகவானுடைய நித்தியமான திருவடியை தருமோ, அப்படிப்பட்ட ராமானுஜருடைய திருவடியை அந்த இளவரசியின் சிரம் மீது பட அந்த பிரம்மராட்சசானது ஓடிப்போனது. இப்போ இந்த வைபவம் எல்லாம் 4 திக்கும் பரவுகிறது. அதனால் இன்னும் யாதவ பிரகாசருக்கு கோபமும் பொறாமையும் அதிகமாகிவிட்டது. அதனால் ஒரு சமயம் என்ன பண்ணார், ராமானுஜரை தன் கூட்டத்திலிருந்து விலக்கிவிட்டார். இனி நீ என் சீடனே இல்லை, என் முன் வராதேன்னு அனுப்பிவிட்டார். இது எல்லாமே வரதனுடைய இச்சையால் நடக்கிறது போலும். ஏனால் ஆள வந்தாரும் வரதனிடம் பிரார்த்தித்தார் இல்லையா, இந்த சம்பிரதாயத்தை நினைக்க சீக்கிரம் ராமானுஜர் நம்மோடு வரவேணும்னு கேட்டார். அதனால் அதற்கேற்றாற் போலேயே எல்லாம் நடக்கிறது. அப்போது ராமானுஜர் ஒழியாக யாதவ பிரகாசரோட பிடியிலிருந்து விடுபட்டார். இப்போ அங்கே ஆள வந்தாருக்கும் வயதாகி கொண்டிருக்கிறது, உடல் நலக்குறைவு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால் தனக்கு அப்புறம் இந்த சம்பிரதாயத்தை நிலைநிறுத்த ஒருவன் வரவேணும்னு அவன் மனசுக்குள்ளே நினைக்கிறார். ஆனால் அந்த ஒருவர் நம் ராமானுஜர் தான்ற எண்ணம் அவர் மனசில் ஆழமாக பதிந்து விட்டது. அதனால் இப்போ எப்படியாவது ராமானுஜரை இங்கே அழைத்து வர வேணும் இல்லையா, அதற்கு என்ன செய்வதுன்னு யோசிக்கிறார். அப்போ தன் அருகில் இருந்த பெரிய நம்பியை அழைத்து, நீ செல், காஞ்சிபுரம் சென்று நம் இளையாழ்வாரை அழைத்து கொண்டு வான்னு சொல்கிறாராம். இப்போ பெரிய நம்பிகள் காஞ்சிக்கு வரப்போகிறார். எப்படி ராமானுஜர் நம் ஆள வந்தாரை அவர் இச்சைப்படி நடக்கப் போகிறார், நம் சம்பிரதாயத்திற்கு தூணாக பெரும் தலைவனாக எப்படி வரப்போகிறார், இதையெல்லாம் பார்க்க அடுத்த பகுதி வரை காத்திருக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.